மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பி பஞ்சாயத்தை கூட்டின ஏ சர்டிபிகேட் தமிழ் படங்கள் என்னலாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சிந்து சமவெளி. 2010ஆம் ஆண்டு நம்ம தமிழ் சினிமாவில் இறங்கின படம் தான் இது. இந்த படத்தை டைரக்டர் சாமி தான் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இந்த படத்துல அமலாபால் மற்றும் ஹரிஷ் கல்யாண் நடிச்சிருந்தாங்க. ரெண்டு பேருக்குமே இது முதல் படம். முதல் படமே இப்படி ஒரு சர்ச்சைக்குரிய படத்துல நடிக்க அவங்க எப்படிதான் ஒத்துக்கிட்டாங்களோ தெரியல. ஹரிஷ் கல்யாண கூட சும்மா விட்டுட்டாங்க, அமலாபால வச்சு செஞ்சுட்டாங்க. ஏன்னா இந்த படத்துக்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்திருந்தாங்க. இந்த படத்தை நீங்க பார்த்தது இல்லை அப்படின்னா பார்க்காம இருக்கதே நல்லது. அப்படிப்பட்ட சீன்ஸ்லாம் உள்ள இருக்கு. மாமனார் கூட உறவு கொள்ளக்கூடிய மருமகளை பத்தின கதை தான் இது. ஒரு பொண்ணு தமிழ் சினிமாக்குள்ள வரும்போதே மாமனார் கூட தொடர்பு வச்சிருக்கிற கதையில நடிச்சிருக்கா அப்படின்னு அமலாபால வச்சு செஞ்சுட்டாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது வேலு பிரபாகரனோட காதல் கதை. இந்த படத்தை பத்தி ஒரு விஷயம் சொன்னா செம ஷாக் ஆயிருவீங்க. ஏன்னா இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 8.2 கொடுத்திருக்காங்க. இது ஒரு ஏ சர்டிபிகேட் படம் தான், இருந்தாலும் சும்மா சக்கப்போடு போட்டிருக்கு. வேலு பிரபாகரன் இந்த படத்துக்காக என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, காதல் ஒரு வாட்டி தான் ஒருத்தனுக்கு மலரும் அப்படின்னு. சின்ன வயசுல நான் அதை ரொம்ப நம்பிட்டு இருந்தேன். என்னோட வாழ்க்கையில ஏற்பட்ட காதல் அனுபவங்களை தான் காதல் கதைன்ற படமா எடுத்திருந்ததா அவர் சொல்லியிருந்தாரு. இந்த படம் 2009ல ரிலீஸ் ஆயிருக்கு. அப்பவே தியேட்டர்ல பயங்கரமா ஓடி இருக்கு. ஏ சர்டிபிகேட்னு தெரிஞ்சுமே இளைஞர்கள் படையெடுத்து இந்த படத்தை போய் பார்த்திருக்காங்க. இந்த படத்துல காதல் கதை இருக்கோ இல்லையோ, ஆனா லஸ்ட் கதை அதிகமா இருக்கும். படம் முழுக்க அது டிராவல் ஆகிக்கிட்டே இருக்கும். இதுல ஒரு காமெடி என்ன தெரியுமா? இந்த படத்துல ஹீரோயினா நடிச்ச ஷெர்லி தாஸ வேலு பிரபாகரன் ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் வயசு வித்தியாசம் மட்டுமே 32. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது தேவலீலை. இப்படி ஒரு படம் நம்ம தமிழ் சினிமாவில் இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியாது. இப்படி ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு எப்படி தைரியம் வந்துச்சுன்னு தெரியாது. இவ்வளவு ஓப்பனா கிளாமரான சீன்ஸ்லாம் வேற எந்த படத்துலயுமே நான் பார்த்தது கிடையாது. 200 வருஷம் பின்னோக்கி எடுக்கப்பட்ட ஒரு திகில் கலந்த மாயாஜால சினிமா தான் இது. அப்போ படத்துல மாயாஜாலம் அதிகமா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா மாயாஜாலம்லாம் இருக்காது, மசாலா தான் அதிகமா இருக்கும். முனிவர் காலத்து ரொமான்டிக் படமா இது உருவாகி இருந்துச்சு. இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்த்தே நிறைய பேர் முடிவு பண்ணிட்டாங்க படம் வேற மாதிரி இருக்க போகுதுன்னு. தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகள்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி பயங்கரமா வசூல்லையும் அள்ளிட்டாங்க. இந்த படத்துக்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. ஆனா உண்மையா ஏ சர்டிபிகேட்டை விட உக்கிரமா இந்த படம் இருக்கும். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது இருட்டு அறையில் முரட்டு குத்து. கௌதம் கார்த்திகோட கெரியரை மொத்தமா சோலி முடிச்சு விட்ட படம் இதுதான். இந்த படத்துல அவர் நடிக்காமலே இருந்திருக்கலாம். ஒரு பேய் ஒரு இளைஞர் கூட உறவு கொள்றதுக்கு ஆசைப்படும். இந்த கதையை அடிப்படையா வச்சு காமெடி கலந்த அடல்ட் மூவியா எடுத்து வச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்திருந்தாங்க. ஒருவேளை இந்த படத்துல வந்த காமெடியும் டபுள் மீனிங் வசனங்களும் இதுல காமிச்ச கிளாமரஸான சீன்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சுன்னா படம் வேற லெவல் ஹிட் ஆயிருக்கும். ஆனா பாக்குற மாதிரி இந்த படத்துல ஒரு சீன் கூட இருக்காது. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மன்மத லீலை. இந்த படத்துக்கு 1976லயே ஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. கே பாலச்சந்தர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இது என்னதான் ஒரு ஏ சர்டிபிகேட் படமா இருந்தாலும் அந்த டைம்ல சமூகத்துக்கு தேவையான படம்னு சொல்லி ப்ரமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. கமலஹாசன், ஆலம் மற்றும் நிறைய பிரபலங்கள் இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. இளம் பெண்கள் தொடங்கி திருமணமான பெண்கள் வரைக்கும் எல்லார் கூடயும் உறவு கொள்ளக்கூடிய ஒரு இளைஞன் கல்யாணத்துக்கு அப்புறமாவும் அப்படியே இருக்கிறத பார்த்து அவனோட மனைவி பயங்கரமா அதிர்ச்சி அடைவாங்க. தன்னோட வீட்டுல வேலைக்காரி கூட தன்னோட அப்பா நடத்தக்கூடிய கூத்த பார்த்ததுக்கு அப்புறமா இவங்க திருந்தி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தாங்களா இல்லையா அப்படின்றது படத்தோட மீதி கதை. இந்த படத்துக்கு ஏ சர்டிபிகேட்னு தெரிஞ்சுமே அந்த டைம்ல தியேட்டர்ல கூட்டமா மக்கள் போய் பார்த்திருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சோகாலி. சோனாவோட குடும்பத்துல ஒருத்தர் ஏமாத்தப்படுறாங்க. இதுக்காக சோனா பழி வாங்கணும். இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்துல சோனா பயங்கர கவர்ச்சியா நடிச்சிருப்பாங்க. சோனா ஒரு கிளாமரஸ் ஆக்ட்ரஸ்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இவ்வளவு உக்கிரமா நடிச்சிருப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. அரக்குற ஆடையில எல்லாரையுமே மயக்கி தான் பழி தீர்த்துட்டு இருப்பாங்க. படுக்கையறை காட்சிகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப உக்கிரமா இருந்துச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது வாலிபமே வா வா. இது என்னதான் ஒரு ஏ சர்டிபிகேட் படமா இருந்தாலும் ஒரு அட்ரு ஃபிளாப்பான படம். இதுக்கு ஐஎம்டிபி ரேட்டிங்கே 4.2 தான் கொடுத்திருக்காங்க. படம் பார்க்குற மாதிரியே இருக்காது. கவர்ச்சி நாயகி கிரண் நடிப்புல உருவான ஒரு அடல்ட் படம் தான் இது. சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கக்கூடிய கிரண் ஹீரோவோட மோக எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு ஃப்ரெண்டா பழகுனதுக்கு அப்புறமா அவங்க தப்பான உறவை எப்படி தொடர்றாங்க அப்படின்றது படத்தோட மீதி கதை. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பால்காரி. தமிழ் சினிமாவில் வந்த அடல்ட் மூவி படங்கள்லயே ரசிகர்களை ரொம்ப ரொம்ப கவர்ந்த படம் அப்படின்னா இதுதான். அளவுக்கு அதிகமான கிளாமர் காட்சிகளை இந்த படத்துல வச்சிருந்தாங்க. அதனாலதான் இந்த படத்துக்கு ஏ சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா இதுல வேடிக்கையான விஷயம் என்ன தெரியுமா? இந்த படத்தோட டைரக்டர் இந்த படத்தை எடுத்ததுக்கு ஒரு காரணம் சொன்னாரு பாருங்க. மாடுகளை பத்தி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வேணும், மாடுகளை எப்படி காப்பாத்தணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல தான் இந்த சமூகத்துக்கு தேவையான படமா இதை எடுத்ததா சொல்லியிருந்தாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.